அஞ்சாவது சம் பாருங்க. இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் இது வந்து 98 கியூப்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100 - 2 ஹோல் கியூப்னு எழுதலாம். நான் 100லேருந்து 2 கழிச்சா நமக்கு 98ன்னு கிடைக்கும். இதில் ஏங்கிற மதிப்பு வந்து 100, பிக்கு வந்து 2. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a - b ஹோல் கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a கியூப் - 3a² b + 3ab² b கியூப். இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு a கியூப்னு இருக்குது. 100 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a²னா 100 ஸ்கொயர் இன்ட்டு பிங்கிற இடத்துல 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 100 இன்ட்டு b²னா 2 ஸ்கொயர் மைனஸ் b கியூப்னா 2 கியூப். இப்போ 100 கியூப்னு இருக்குது. இப்போ 1 போட்டுட்டு கியூப்ங்கிறனால 2 ஜீரோக்கு நம்ம 6 ஜீரோ போடுவோம். மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர்னா 1 போட்டுட்டு 2 ஜீரோ திரும்ப 2 ஜீரோ போடுவோம். அப்போ இதையும் பெருக்கும்போது 3 இன்ட்டு 20,000 வரும். ப்ளஸ் 300 இன்ட்டு 2 4 மைனஸ் 2 கியூப்போட மதிப்பு 8. இப்போ 10 லட்சம் மைனஸ் 60,000 ப்ளஸ் 1200. நான் முன்னாங்க 12 திரும்ப இந்த 2 ஜீரோ போடுவோம். அடுத்து 8. இப்போ மைனஸில் இருக்கிறத கூட்டுவோம். இது வந்து 60,008ன்னு வரும். அடுத்து 10 லட்சத்தையும் 1200 கூட்டினா 10,12,200. இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். அப்போ இதிலிருந்து இதை கழிப்போம். 2 9 1 நமக்கு வர்ற மதிப்பு 9,41,192. அடுத்து ரெண்டாவது பாருங்க. 1001 கியூப். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1000 + 1 ஹோல் கியூப்னு எழுதலாம். அதாவது a + b ஹோல் கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஃபார்முலா வந்து a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இங்கே ஏங்கிற இடத்துல 1000ன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 1000 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 1000 ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1000 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப்னா 1 கியூப். இப்போ 1000 கியூப்னு இருக்குது. 1 போட்டுட்டு 3 ஜீரோ இருக்குது. கியூப் இருக்கிறதுனால நம்ம 9 ஜீரோ எழுதணும். 6 7 8 9. அடுத்து ப்ளஸ் 1000 ஸ்கொயரோட மதிப்பு 1 போட்டுட்டு 3 ஜீரோ போட்டு திரும்ப 3 ஜீரோ போடுவோம். இப்போ 1ஓட இதை பெருக்குனா இதே மதிப்பு தான். அதோட 3 பெருக்குனா நமக்கு 30 லட்சம் கிடைக்கும். ப்ளஸ் 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இப்போ 3ஐயும் 1000ஐயும் பெருக்குனா நமக்கு 3000. ஏன்னா 3000தோட 1 பெருக்குனா நமக்கு 3000 தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 கியூப்போட மதிப்பு 1. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். 1 போட்டு 9 ஜீரோ இருக்கா? 1 2 5 6 7 8 9 6 1 6 3 அடுத்து 3000 அடுத்து 1. இதெல்லாம் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஆன்சர் வந்து இந்த மதிப்பு தான். அடுத்து ஆறாவது சம் பாருங்க. x + y + z = 9 மற்றும் xy + yz + zx = 26 எனில் x² + y² + z² மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு a + b + c ஹோல் ஸ்கொயர் =
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல ஒய் இருக்குது, சிங்கிற இடத்துல இஜெட் இருக்குது. அவங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்டோட மதிப்பு 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு அவங்க கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்னு போடுவோம். அடுத்து இந்த 3 இதுலேயுமே ப்ளஸ் 2 வந்து பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். எடுத்தோம்னா எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் இஜெட் ஏன்னு கிடைக்கும். சாரி, இஜெட் எக்ஸ். அங்கே பாருங்கள், எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் இஜெட் எக்ஸ் இதோட மதிப்பு வந்து 26. 9 ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு 81 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 26. 81 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 26ஐயும் 2ஐயும் பெருக்குனா நமக்கு 52ன்னு கிடைக்கும். இப்போது இந்த ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 52 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு போகணும். அப்போ மைனஸ் 52 மாறும். நமக்கு ஏன் அப்படி கொண்டு போகிறோம்னா நமக்கு இந்த மதிப்பு தான் தேவை. இப்போ 81 மைனஸ் 52 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு 81லேருந்து 52 கழிச்சோம்னா 9 2 29. இப்போ ஆன்சர் வந்து 29. அடுத்த சம் பாருங்க. (3a + 4b = 10 மற்றும் ab = 2 எனில் 27a³ + 64b³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 27a³ + 64b³ எப்படி எழுதலாம்? 3a ஹோல் கியூப் ப்ளஸ் 4b³ எழுதலாமா? ஏன்னா 4 கியூப்போட மதிப்பு 64 இன்ட்டு b³ வரும். இது எது 3 கியூப்னா 27 இன்ட்டு a³ வரும். அப்போ நம்ம இந்த 27a³ + 64b³ 3a ஹோல் கியூப் ப்ளஸ் 4b³ எழுதிக்கலாம். நமக்கு இதுதான் தேவை. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, a³ + b³ ஈக்குவல் டு a + b ஹோல் கியூப் அடுத்து மைனஸ் 3ab இன்ட்டு a + b. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டு நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஏங்கிற இடத்துல நமக்கு 3aன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 4bன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு a + b ஹோல் கியூப் 3a + 4b ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ab. ab என்னது? a வந்து 3a இன்ட்டு பிங்கிற இடத்துல 4b. அடுத்து ப்ராக்கெட்குள்ளே a + bனா 3a + 4bன்னு எழுதுவோமா? இப்போ 3a + 4bயோட மதிப்பு 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10³ மைனஸ் இந்த 3a இன்ட்டு 4bனா 3ஐயும் 4ஐயும் பெருக்குவோமா? அந்த 3 ஏற்கனவே இருக்கிறத போட்டுருவோம். 3 இன்ட்டு 4 முன்னாங்க 12. அடுத்து ஏபின்னு வரும். ஏபியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 2. இந்த 3 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 12 இன்ட்டு 2 ஏன் போடுறோம்னா இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா நமக்கு 12ன்னு வரும். அடுத்து ஏபி வரும். ஏபியோட மதிப்பு 2ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால தான் 2ன்னு போடுறோம். இன்ட்டு 3a + 4bயோட மதிப்பு 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10 போட்டுருமா? 10 கியூப்போட மதிப்பு நமக்கு 1000 தெரியும். மைனஸ் 2 6 6 இன்ட்டு 12 நமக்கு 72ன்னு கிடைக்கும். இன்ட்டு 10 ஒரு 0 சேர்ப்போம். இப்போ 1000 மைனஸ் 720ன்னு வரும். 1000லேருந்து 720 கழிச்சா நமக்கு மதிப்பு வந்து 280ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 280. ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்மெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தா தான் எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா வரும்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அடுத்து 8வது சம் பாருங்கள். x - y = 5 மற்றும் xy = 14 எனில்
எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்பின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அடுத்து ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல நமக்கு எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல ஒய் இருக்குது. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்னு எழுதுமா, ப்ளஸ் 3 இன்ட்டு xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு 5. இப்போ 5 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு xyக்கு பதிலாக 14ன்னு போடுவோம், இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நமக்கு 5. இப்போ 5 கியூப்போட மதிப்பு 125 ப்ளஸ் 3 15, 15 இன்ட்டு 14, 5 20, மிச்சம் 2, 1 4, 5 6, 1 5, 1 1. நமக்கு 210ன்னு கிடைக்கும். இப்போ 210ஐயும் 125ஐயும் கூட்டுனா நமக்கு ஆன்சர் வந்து 335ன்னு வரும். அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்போட மதிப்பு 335. அடுத்து 9வது சம் பாருங்க. a + 1/a = 6 எனில் a கியூப் ப்ளஸ் 1/a கியூப்பின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் a கியூப் ப்ளஸ் b கியூப்ங்கிற மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னது, a கியூப் ப்ளஸ் b கியூப்னா a + b ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a + b. இங்கே ஏங்கிற இடத்துல a தான் இருக்குது, பிங்கிற இடத்துல 1/a இருக்குது. ஏங்கிற இடத்துல a, பிங்கிற இடத்துல 1/a. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா a + b ஹோல் கியூப், a + 1/a ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல a இன்ட்டு பிங்கிற இடத்துல 1/a ப்ராக்கெட்குள்ளே a + bனா a + 1/a. இந்த ஏயும் இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். இப்போது நமக்கு a + 1/aனா 6, 6 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a + 1/aயோட மதிப்பு 6. 6 கியூப்போட மதிப்பு 216. நான் 6 6 36, 36 6 பெருக்குனா 56, மிச்சம் 3, 3 18, 19 20 21, 216, 3 18. 216லேருந்து 18 கழிக்கணும். 16லேருந்து 8 போச்சுன்னா 8, 20லேருந்து 1 போச்சுன்னா 19. அப்போ நமக்கு மதிப்பு வந்து 198ன்னு கிடைக்கும்.